மவளா இது என்ன அழகா இருக்கா. தேங்க்ஸ்பா. நான் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் நீங்கள் என்னை அழகா இருக்கேன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும்ல. அப்படிலாம் இல்லை, என் மவ எப்போதுமே அழகுதான். உன்னைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் தங்கச்சி ஞாபகம் தான் வருது. அவளோட பேச்சு அப்படியே உன்கிட்ட இருக்கு. கண்ணு எல்லாமே அவளை மாதிரி உரிச்சு வச்சிருக்காமா. நீங்கள் அப்பப்போ அத்தையை பற்றி பேசதான் செய்வீங்க, ஆனால் யாருன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிங்க. அடிப்பாவி இல்லடி, அப்பாவி நானு. அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிட போறேன். என்னைய சேலை கட்டிட்டு வர சொல்லிட்டு நீ என்னன்னா லகங்கா போட்டு சுத்திட்டு இருக்க. நீ கெட்டி விட வருவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தம்மா. நீ வரலன்னு தான் லேட் ஆயிட்டு நீ இதை தூக்கி போட்டா. இப்ப நான் தான் ஒன் டைம்லடி வா கட்டி விடுறேன். ஒன்னும் தேவையில்ல. இப்ப நான் மட்டும் தனியா லூஸ் கணக்க சேலை கட்டிட்டு நிக்கணும் அப்படிதானே? ஏடி என்னோட லகங்கா இருக்கு, வேணா எடுத்து போட்டுக்கோவா. ஒரு இதுவும் தேவையில்ல. இன்னைக்கு ஆசாசியும் புருஷன் இதை கெட்டுமான்னு என்கிட்ட எடுத்து கொடுத்தான். கெட்டுமான்னு எடுத்து கொடுத்தாங்களா இல்ல கெட்டியும் விட்டாங்களா? லூஸ் அப்பா இருக்காங்க. என்ன பேச்சு பேச்சுட்டு இருக்க? வா, லேட் ஆகுது, போலாம். போகும்போது கிஃப்ட் வேற வாங்கிட்டு போனோம். என்னடி வாங்கிட்டு போலாம்? அவங்க வீட்டுல அவங்க கிட்ட இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட. எல்லாமே இருக்கும்னாலும் அவங்க மனசுக்கு பிடிச்சது ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போங்கம்மா. நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம் தான் படுவாங்க. சரிப்பா. அப்பா நாங்க கிளம்புறோம். எப்படிமா போவீங்க? ஆட்டோ வெளியில நிக்கிப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு பத்திரமா வரணும்னா. அப்பா நீங்க ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தூங்குங்க. என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு, நான் திறந்து வந்துப்பேன். சரிம்மா. போயிட்டு வரேன். சரிம்மா. போயிட்டு வரேன்ப்பா. கடவுளே, என் அம்மாவா என்னைக்குமே இப்படி சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அவ வாழ்க்கையில. அடி பாவி, நீயும் என்னை ஏமாத்திட்டியா? உண்மைக்குமே சாரிடி. சாரி கட்டணும் தான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் முடியலடி. எனக்கு சுத்தமா வரவே இல்லை. அம்மாட்ட கட்ட சொல்லலான்னு பார்த்தா அம்மாவே அங்கே பிஸியாக கிளம்பிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தாண்டி இந்த லகங்காவை தூக்கி போட்டேன். பட் தாரா, நீயும் நானும் சேம். நீயும் சாரி கட்டியிருப்ப, நான் மட்டும் தனியாக லகங்கா போட்டு சுத்தணுமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன்டி. பரவாயில்ல, நீயும் லகங்காவே போட்டிருக்க, அழகா இருக்கு. அப்போ நான் மட்டும் தனியாக சுத்தணுமா? என்னோட லகங்கா இருக்குடி, போட்டுக்கிறியா? ஒன்றும் தேவையில்ல. இந்த சேலை அவளுக்கு அவளோட ஆத்துக்காரர் கட்டி விட்டாரா, அதனால மேடம் லகங்கா மாற்ற மாட்டாங்களாம். ஓஹோ, சரி. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினை இன்னும் காணும். என்ன பண்றாங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்கடி. ஆமா, எங்க இன்னும் ஆளை காணும்? நீ எதுக்கு என்னோட ஆளை கேட்க? ஓஹோ, என்னோட ஆள் வந்தா தானே கூட ஆளும் வருவாரு, அதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நடிக்காதடி, எங்களுக்கு தெரியும். அழகா இருக்க தாரா. இன்னைக்கு மட்டும் ஆள் உன்னைய பார்த்தாருன்னு நினச்சிக்கோயேன், அவரே ஸ்ட்ரைட்டாக வந்து தாரா நான் தானே உன்னைய காப்பாத்தினேன்னு உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உன்கிட்ட சரணடைஞ்சிருவாரு பார்த்துக்கோ. ஆனால் எப்போதுமே இதே பவுனி டெயில் தானே, வேற ஹேர் ஸ்டைல் மாத்துடி. இல்லடி, இதுவே எனக்கு செட் ஆயிடுச்சு. வேற ட்ரை பண்ணி பார்ப்போண்டி. அது ஏதாச்சும் செட் ஆச்சுன்னா நம்ம அதுவே வச்சுக்கலாம், இல்லைன்னா இதுவே பண்ணிக்கலாம். சரியாவா? ஆமாடி. தாரா மோனி, நீங்கள் 2 பேரும் என் ரூமில் போய் ஏறுங்க, சரியா? நான் தான் வரவங்க எல்லாத்தையும் வரவேற்கணும். சரிடி. வாங்க சார். அம்மா அப்பா எங்க? அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க சார். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களோ? நான் வந்தாலும் சௌமியா யாரையோ ரொம்ப தேடிட்டு இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படியா மேடம், யார தேடுறீங்க? இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. நம்ம இடத்த காலி பண்ணுவோம். பேபி, நீ இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்க. நீயும் பேபி ஃபர்ஸ்ட் டைம் உன்னைய கோட் ஷூட்ல பார்க்கணும், செம்மையா இருக்க. ஆனா ஒன்னே ஒன்னு குறை பேபி. என்னதுடா? ஃப்ரீ ஹேர் விடுடி, கொண்டு போடாத, நல்லாவே இல்ல. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ பர்ஃபெக்ட்டா இருக்குடி. சரி, அதெல்லாம் விடு. அப்பா அம்மாக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? டைமண்ட் நெக்லஸ். சூப்பர்டா. நானும் எங்க கிஃப்ட் விஷயத்துல சொதப்பிருவியோ நினைச்சேன். நான் வாங்கவே மறந்துட்டேன்டி. எனக்கும் சேர்த்து ஆதி தான் வாங்கிட்டு வந்தான். பரவாயில்லையே, உன் ஃப்ரெண்டுக்கு அறிவெல்லாம் இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நீ குறை சொல்லிட்டு தான் இருக்க போற. என்னன்னு தெரியல, அவரை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது. உனக்கு பிடிக்கணும்லாம் அவசியமே இல்லடி. ஆமா, எங்க போனாமே? சாருக்கு இப்ப வச்சு நான் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சு. சாரி மச்சான், மறந்துட்டேன். சௌமியா, நாங்க 2 பேரும் தான் வந்திருக்கோமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா? இவ எங்க இப்படி ஆண்டு பார்த்துட்டு இருக்கா? பேபி, நம்ம இங்க இருந்து போமா? ஆமாடா, இடத்த காலி பண்ணுவோம்.
இப்பதான் வந்தீங்களா? ஆமா தாரா. ஆமா, இது என்ன வேஷம்? இது வேஷமா? சீரியஸா யாருன்னே தெரியல. டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த போனி டெயில் ஹேர் ஸ்டைல் தான் சூப்பரா இருந்துச்சு. இது உங்களுக்கு செட்டே ஆகல. நான் அப்பவே அந்த மோனி கிட்ட சொன்னேன் இது எனக்கு செட் ஆகாதுன்ட்டு. அப்புறம் இது என்ன லெஹங்கா? எனக்கு இந்த லெஹங்கா போடுற பொண்ணுங்களே பிடிக்காது. நம்ம முறைப்படி அழகா தாவடி கட்டிட்டு இல்லைன்னா பட்டு சேலை உடுத்திட்டு வந்தா எவ்வளோ அழகா இருக்கும். நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படியா சார்? ஆனா எனக்கு ஒரு டவுட், நீங்க பாஸ், நான் எம்ப்ளாயி. நீங்க ஒரு எம்ப்ளாயி கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ஆனா நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெறும் பாஸும் எம்ப்ளாயிங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா தாரா? அப்புறம் என்ன ரிலேஷன்ஷிப்? அது என்னன்னு உனக்கே தெரியும். என்ன இப்படி மொட்டையை சொல்லிட்டு போயிட்டாரு? சரி நம்ம போய் சேலை மாத்திட்டு வருவோம். சௌமியா கிட்ட இருந்து ஒரு சேலையை வாங்கிட்டு வருவோம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார் அண்ட் மேடம். டேய் ஒழுங்கா மாமா அத்தை சொல்லுன்னு சொன்னேன்ல. தேங்க்யூ அண்ட் சாரிப்பா, லாஸ்ட் டைம் நீ வரும்போது எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால போயிட்டேன். உன்னைய மீட் பண்ணவே முடியல. இட்ஸ் ஓகே. வீட்டில் பேசிட்டியாப்பா? என்ன சொன்னாங்க? இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சௌமியா பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். கொஞ்சம் சண்டை தான் போடுறாங்க, ஆனா போக போக ஒத்துப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தெரியும்ல தம்பி, போக போக பழகிரும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் சொன்னோன்னே ரொம்ப கோவப்பட்டாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க, என்கிட்ட பேசவே இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, போக போக மாறிடும்னு நினைக்கிறேன் சார். சரி தம்பி, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணே. சரிங்க மேடம். சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார் அண்ட் மேடம். தேங்க்யூ. அது எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன் சார். நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்கன்னு சௌமியா சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உன்னைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆதி? எங்க மேடம், ஃபுல்லும் ஒர்க் ஷெடியூல் அவ்வளோ ஆண்டி இருக்கு இன்னைக்கு. நீங்க சௌமியாலாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டதால தான் வந்தேன். வேண்டி கேட்டுக்கிட்டேன். நான் இவன்ட்ட வான்னு சொன்னேன். நீ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா அம்மா. தேங்க்ஸ்மா. அவள் எங்க? அவள் வெளியில ஃபோன் பேசிட்டு இருக்காட்டி, இப்போ வந்துருவா. அம்மாப்பா வெளியில போமா, வெளியில தான் கேக் கட்டிங்க்கு எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கோம். போவோமாவா? கொஞ்சம் திரும்பி பார்த்தா என்ன குறைஞ்சா போயிருவாரு. என்ன மேடம், போகாம வழிய மறைச்சிட்டு நிக்கீங்க? போகணுமா? ஆமா, எல்லாரும் போயிட்டாங்கல்ல. சரி போங்க. வேறு வண்டியில சேலையை மாத்திட்டு வந்தேன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு போல. குறிலாக நான் இருக்க, நெடிலாக நீ இருக்க, சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி. அறியாமல் நான் இருக்க, அழகாக நீ திறக்க, காதல் மழை ஆயுள் வரை தூருமடி. உன்னை மறந்தாலும் உன்னை மறவாது நெஞ்சோடு நான் இருப்பேன். ஓய் அன்பூரில் பூத்தவளே, என அடியோடு சாய்த்தவளே. இப்பதான் நீ அழகா இருக்க. தேங்க்யூ. நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் ஆதி. என்ன விஷயம்? ஆதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆதி, அம்மா நீங்க எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்கன்னு கேட்கியா இல்லை ஏன் வந்தீங்கன்னு கேட்கியா? எல்லாரும் வெளியில இருக்கும் போது நீ மட்டும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வா சார். வெளியில மோனி எனக்காக வெயிட் பண்ணுவா, நான் போறேன். எப்படிடா பணக்கார வீட்டு பையலா பார்த்து மயக்கலான்னு இருப்பாங்க போல. அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஆமா, இப்படிதான் உங்க அண்ணனை ஒருத்தி மயக்கிட்டு போனேன். இப்போ உன்னைய மயக்க ஒருத்தி வந்திருக்காளோ? நானும் ஆபீஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை கூட மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன். அம்மாவும் இங்க இருக்காங்க, மோனியும் இங்க இருக்கா. கடவுளே ப்ளீஸ், அம்மா கண்ணில் மோனி மட்டும் பற்றவே கூடாது. என்னடா தனியா முணங்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நீங்க யாரையாச்சும் பாத்தீங்க? யாரையாச்சும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்ல நிறைய பேர் தான் இருப்பாங்க. நீ யாரை கேட்க? அம்மா சௌமியா அப்பா அம்மாவை பார்த்து விஷ் பண்ணீங்களான்னு கேட்டேன். பண்ணல, வா போவோம். ஏமா நீங்க போங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன். என் கூடயே வான்னு சொன்னேன் உனிய. சரி, அம்மா கூடயே இருப்போம். அப்பதான் அம்மாவையும் மோனியவும் மீட் பண்ண வைக்கவே முடியாம ஒரு சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனே உனிய. வரேம்மா.